everyone, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் as usual சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம நான் துபாய் போன செகண்ட் டே என்ன பண்ணன்றதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னமோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். துபாயில் நாங்கள் என்ன பார்த்தோம், உங்களால் என்ன பார்க்க முடியும், என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் துபாய் போக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட பார்க்கலாம். எனக்கு ஒரு ஃப்ரெஷ் மார்னிங். ஓகே, இது நான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் மெஜஸ்டிக் ஹோட்டல்ண்டு செம்ம ஹோட்டல். ஆக்சுவலி இட்ஸ் ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல்லாம் கிடையாது, பட் வெரி குட் ஹோட்டல். யூ கேன் ட்ரை இஃப் யூ கோ டு துபாய். துபாயில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் கத்தார்லேருந்து வரும்போதே மெயின்லி பார்க்கக்கூடிய இடங்களை பிளான் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்பெஷலி நம்ம ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய இடங்களை தான் மெயின்லி பிளான் பண்ணிட்டு வந்தேன். ஆஸ் யூ ஆல் நோ, துபாய் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி. எல்லாமே பார்க்கிங்கில் இருந்து போகிற இடத்துல இருந்து எல்லாமே நீங்கள் கட்டாயமாக பே பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் பே பண்ணி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. நிறைய லக்ஸுரியஸான இடங்கள் இருக்குது. பட் பே பண்ணாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இடங்கள் தான் இருக்குது. ஸோ நிறைய நாங்கள் பேமெண்ட்டுக்கு ரொம்ப போகாமல் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய பிளான் இருந்துச்சு. பட் லேண்ட்மார்க் இருக்கிற சில இடங்களை, துபாயோட லேண்ட்மார்க்னு சொல்லப்படுற சில இடங்களை கட்டாயமாக நாங்கள் பார்த்தே ஆகணும்ல. அதுக்காக ஒரு 2-3 பிளேசஸ் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இன்றைக்கி. அதில் ஒன்று தான் துபாய் ஃப்ரேம். அப்புறம் கைட் பீச்னு ஒரு பீச்சை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னும் பிளான் பண்ணி 2-3 பிளான்ஸ் இருந்துச்சு. அது எதுவும் நடக்காமல் போனதுக்கான ரீசனையும் பார்க்க போகிறோம். ஓகே, என்னோடய கேமரா ரெடி டு கிளிக். நான் இல்லாமல் கேமராவும் இல்லை, கேமரா இல்லாமல் நானும் இல்லை. இப்படி தான் ரோட்டில் போகும்போது அதோட வியூ இருக்கும். திஸ் இஸ் துபாய் ஃப்ரேம். ரொம்ப ஹியூஜான மேசிவான ஒரு ஃப்ரேம். ஓகே, துபாய்னாலே லேண்ட்மார்க்ஸ் நான் எங்கே பார்த்தாலும் துபாயில் நம்ம நார்மலாக ஒரு கேஷுவலான ஒரு ஜென்ரலான பில்டிங்கே பார்க்க முடியாது. ஒரு ஷாப்பை கூட ஏதாவது வித்தியாசமான வகையில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ துபாய் ஸ்பெஷல் ஒரு பிளேஸ், ஒரு விசிட்டர்ஸ் வரக்கூடிய, அதாவது டூரிஸ்ட் மிச்சம் வரக்கூடிய பிளேஸ்ன்னு கட்டாயமாக போன ஃபர்ஸ்ட் லுக்லேயே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, துபாய் ஃப்ரேமுக்கு நீங்கள் லொக்கேஷன் போட்டிங்கன்னா இட்ஸ் அ மேசிவ் பார்க். ஒரு பார்க்குக்கு நடுவில் தான் இருக்குது. ஜபீல் பார்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பார்க்குக்கு நடுவில். ஸோ கேட் நம்பர் 4ல் ஜபீல் பார்க் ஜாகிங் ட்ராக்கால் நம்ம உள்ளே போகணும். அதாவது கேட் நம்பர் 4ஆல் என்டர் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு துபாய் ஃப்ரேமுக்கான நியரஸ்ட் பிளேஸை நீங்கள் அடைய முடியும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, துபாய் ஃப்ரேமுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு, இன்ஃபேக்ட் பார்க்குக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு கூட பேமெண்ட் இருக்குது. பெரியவங்களுக்கு 50 ரியால்ஸும், அடால்ட்ஸ்க்கு 50 ரியால்ஸும், சின்ன பசங்களுக்கு 20 ரியால்ஸும் இருக்கும். ஃபீல் ஃப்ரீ டு விசிட் எனி டைம் பிகாஸ் பப்ளிக் ஹாலிடேஸில் கூட துபாய் ஃப்ரேம் ஓப்பன், நீங்கள் உள்ளே போகலாம். பட் டைமிங் வேரியாக இருக்கும். நியர்லி 200 passengers, மோர் தென் 200 passengers அட் அ டைம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த துபாய் ஃப்ரேம். ஆஸ் யூ ஆல் நோ, நாங்கள் காரில் தான் ட்ராவல் பண்ணோம். பை ரோட் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ எங்களுக்கு கார்லேயே ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் நார்மலாக கார் இல்லாமல் ஃப்ளைட்டில் போகிறாக்களாக இருந்தால் மேக்ஸிமம் எல்லோரும் மெட்ரோ எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறதுன்னா மெட்ரோவில் ஜஃபிலியா மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து போக வேண்டியதாக இருக்கும். அதுலேயும் 9 AM to 9 PM இது ஓப்பனாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேம். நீங்கள் போனீங்கன்னா 50 ரியால் வர்த்தாக இருக்கும். நார்மலி இதை 3 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. பாஸ்ட் துபாய். இப்போ நீங்கள் பார்க்குறது பாஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு துபாய், ஃபாஸ்ட்லி எப்படி அதான் இருந்துச்சு, எப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. இன்ஃபேக்ட் பழைய துபாயை அப்படியே ரியலாக டிஜிட்டலைஸ் பண்ணி ரொபோட்டிக் பண்ண மாதிரி அங்கே எல்லோரும் ஒர்க் பண்ணுற ஆக்கள்லேருந்து எல்லாத்தையுமே செட்டப் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி அங்கே போகணுன்னா ஒரு ஷாப் ஏரியா, ஒரு டெய்லரிங் ஏரியாண்டு எல்லாத்தையுமே ரியலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இன்னொரு சைடு என்னென்னா ப்ரெசன்ட் துபாய் எப்படி இருக்குது, அதை எப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்ட்டு காட்டிருக்காங்க. தேர்ட் ஃப்யூச்சர் துபாய் கேலரின்னு சொல்கிற ஏரியா. ஸோ அது இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அது லாஸ்ட்டாக ஃப்யூச்சரில் எப்படி துபாய் இருக்கும் அப்படின்றத காட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் துபாயில் முன்னே எப்படி ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு.
துபாய் ஃப்ரேம் 48 ஃப்ளோர்ஸ் இருக்குது துபாய் ஃப்ரேமில். பட் இந்த லிஃப்ட் வந்து மேக்ஸிமம் 75 செகண்ட்ஸ் தான் எடுத்துருக்கோம் நாங்கள் 48th ஃப்ளோர் போகிறதுக்கு. இப்போ நாங்கள் நியர்லி பார்த்துட்ருக்குற எல்லாமே ப்ரெசன்ட் துபாய் எப்படி இருக்குது, அதில் 2 சைட்லேயுமே சூப்பர்பான வியூ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். கிளாஸ் பண்ணியிருக்கு, ஆனால் டெக்கரேட் பண்ணியிருக்கு. அப்படின்னா சைடை வந்து வாலாக பிரிஸ்காகவே ஸ்டீல்ஸால் வடிவமைச்சிருந்தாலும் அது கிளாஸால் வியூ பண்ணக்கூடிய முறையில் அமைச்சிருக்கிறாங்க. நடுவில் கரெக்டாக வந்து ஒரு கிளாஸ் ஃப்ளோர் இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு கால் வைக்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ யூஸ் டு இட் லைக் ப்ரோ மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி மேலேருந்து கரெக்டாக கீழே ஃபுல் வியூ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. துபாய் ஃப்ரேம் வந்து வடிவமைச்சது ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு சைட்லேருந்து பார்த்தா நார்த் ஓல்டு துபாயையும், மற்ற சைட்லேருந்து பார்த்தா சவுத் நியூ துபாயையும் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், ஒரு சைட்லேருந்து பார்த்தா அடுத்த சைட் பார்க்கக்கூடிய மாதிரி ஃப்ரேம் மாதிரி தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஐ டோல்ட் யூ, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து ப்ரெசன்ட் துபாய். நான் முன்னாடியே சொன்னேன், துபாயில் வந்து பில்டிங்ஸ் ஒன்று கூட சும்மா நார்மல் ஜென்ரலான பில்டிங்காக இருக்காது, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் இந்த துபாயோட மேல் ஆர்கிடெக்சரிங், அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்கிற வந்து ப்ரெசன்ட் துபாய் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த மேல் ஏரியா வந்து ப்ரெசன்ட் துபாய்னு இல்லை, இப்போ ஆர்கிடெக்சரிங் எப்படி இருக்குது, அவங்களோட வியூ எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா துபாயை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு மேலேருந்து காட்டக்கூடிய அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. ஃபுல் துபாயும் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்க்கக்கூடியது அமைஞ்சிருக்கு. அவ்வளோ பெரிய ஃப்ளோர். இப்போ நம்ம என்டர் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா, ஃப்யூச்சரில் துபாய் எப்படி இருக்க போகுது. இது ரொம்ப அட்வான்ஸாக யோசிச்சு ஒரு வியூ பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இதை பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் என்டர் ஆகும்போதே அவங்களுக்கு இருக்கிறத வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி, கால் பிரச்சனையா, கை பிரச்சனையா, ஹார்ட் ப்ராப்ளமானு ரெக்கக்னைஸ் பண்ணி அங்கே என்டர் ஆகக்குள்ளே எல்லாத்தையும் க்யூர் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னு ஒரு வியூ கொடுத்துருந்தாங்க. ரோபோட்டிக் சர்வன்ஸ் அப்படி. பட் அது ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப அட்வான்ஸாக அவங்க திங்க் பண்ணியிருந்தா கூட துபாய் டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது அதை ஷுவராக பண்ணுவாங்கன்னு தோணும்.
செம்மையாக இருந்துச்சு இல்லை? ஓகே, இப்போ நாங்கள் கீழே வந்துட்டோம். இதுதான் நார்மலி அதோட வந்து எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். ரொம்ப 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 டோலாக இருக்குது. இட்ஸ் 48 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதில் வந்து துபாய் ஃபேமோட ஹைட் வந்து 150 மீட்டர். அப்புறம் அதோட வந்து ஸ்பேன் வந்து நியர்லி 90 மீட்டர். அது மட்டும் இல்லாமல் 2900 ஸ்கொயர் மீட்டருக்கான லெமினேட்டட் கிளாஸஸும் மோர் தென் 2000 டன்ஸில் வந்து அங்கே ஸ்டீல்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கட்டாயமாக நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா கட்டாயமாக விசிட் பண்ணக்கூடிய ஏரியா. ரொம்ப அழகான ஒரு ஸ்டே. 50 AED நம்ம பே பண்ணி உள்ளுக்கு போகிறதுக்கு இட்ஸ் ரியலி வர்த். ஓகே, இப்போ அங்கே இருந்து நாங்கள் கிளம்பி நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம். இது வந்து கைட் பீச்சுன்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்படுற ஒரு பீச். ஒன்ஸ் அகேன் ரொம்ப அழகான ஒரு பீச், ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு பீச். நம்ம கத்தாரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பீச்சில் வந்து மேக்ஸிமம் பிளாக் அபாயாஸில் பிளாக் பீப்புளை பார்க்க முடியும். பட் துபாயில் மேக்ஸிமம் நான் வந்து அபாயோட யாரையுமே பார்க்கல. ஃபுல்லி ஃபாரினர்ஸ், ஒயிட் பீப்புள் லைக் யூரோப்பியன்ஸ் அப்படி தான் இருந்தாங்க. நான் வந்து ஒரு ஈவினிங் டைம் போனேன். இட்ஸ் சம்மர் டைம், ஸோ ஹாட், வெரி வெரி ஹாட். நான் அங்கே அபாயா உடுத்திட்டு போனதில் நான் அது மட்டும் அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஸ்விம்மிங் செட்டோட கரெக்டாக எக்ஸாக்ட்லி அங்கே வந்து அப்படியே ஃபாரின் ஒரு யூரோப்பியன் பீச்சுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. வாட் எவர் இட் இஸ், பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பீச். கைட் பீச்சுன்னு சொல்கிறாங்கண்டா இங்கே நிறைய கைட் சர்ஃபிங் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய இருக்குமா. மேபி அங்கே இருக்கிறவட்டே நான் கேட்டேன். நான் போன நேரம் அவ்வளோ கைட்ஸ் எல்லாம் நான் பார்க்கல. ஒரு 1 or 2 கைட்ஸ் தான் ரொம்ப ரியலி அங்கே இங்கே பார்த்தேன். பட் நிறைய பேர் இருந்தாங்க. அழகான பீச், அந்த சாண்டு கோல்டன் சாண்ட் கலர், அப்புறம் அதோட வியூ அது வந்து எப்படி ஒரு அட்ராக்டிவாக அமைச்சிருந்தாங்க. இவன் தான் அங்கே இருக்கிற ஃபுட் ஏரியா கூட கோட்டிங்ஸ் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்து ரசிங்க. கைட் பீச்சுக்குள்ளே போகிறதுக்காக பேமெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் வீ கேன் கோ. நான் ரொம்ப ஹாட் டைமில் போனதால், அதுவும் அபாயா ஃபுல் கவர்டில் போனதால் ரொம்ப முடியல. ஒரு பாத்திங் சிஸ்டமாக வரக்கூடியவங்களாக இருந்தால், நீங்கள் பாத் பண்ணுற ஐடியாவில் வர்றீங்களா இருந்தால் இது பெஸ்ட் பிளேஸ் டு டூ இன் துபாய். கைட் பீச்சுக்கு பக்கத்தில் எந்த மெட்ரோவும் இல்லை. நூர் பேங்க் மெட்ரோ தான் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நூர் பேங்க் மெட்ரோவில் இறங்கி ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வாக் பண்ணக்கூடியதாக இருக்கும். ப்ளீஸ் சம்மர் டைமில் இங்கே வரதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் டைம் லைக் வின்டர் ஸ்டார்டிங் டைமில் வாங்க. ஏன்னா வந்து ஹியூமிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நாங்கள் குளிக்கிற ஐடியாவில் வராதால நான் ஹலாக்கு ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஐ ஃபீல் ஸோ பேட் அபவுட் ஹர். பிகாஸ் இருந்திருந்தால் கொஞ்சம் நேரம் அவங்கள தண்ணியில் இறக்கி எடுத்துருக்கலான்னு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 10 டைம்ஸ் கேட்டாங்கம்மா, நான் இறங்கிடவா, நான் குளிக்கவா, நான் ட்ரௌசரை மட்டும் கொஞ்சம் வெட் பண்ணிக்கவா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ஏரியா. ஓகே, இதுக்கு பிறகு ஒரு சின்னதாக மைனராக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிளான்ஸ் இருந்தும் வேறு எந்த இடத்துக்கும் போக முடியாமல் வி கேம் பேக் டு ஹோட்டல். ஸோ கைட் பீச்சோட எங்களோட செகண்ட் டே நிறைவு பெறுது. இன்னும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. Let's together capture and explore the moments. Thank you.